ரீசெண்டாக இந்தியாவில் கோல்டு வாங்கினா 15% டேக்ஸ் அப்படின்னு சொல்லி ரூல் போட்டிருக்காங்க. இது என்ன காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து கோல்டு வந்து இம்போர்ட் பண்ணுறத கொஞ்சம் கம்மி பண்ணணும். மக்கள் வந்து கோல்டு வாங்குறத கம்மி பண்ணணும். பிகாஸ் மக்கள் வாங்கினதை கம்மி பண்ணால் தான் நான் இம்போர்ட் பண்ணுறதை கம்மி பண்ண முடியும். அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் இந்த ரூல் போட்டிருக்காங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஒரு என்ஆர்ஐயாக இருக்கீங்க அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக கோல்டை இந்தியாவில் வாங்காதீங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் கனடாவில் இருக்கேன், யூஎஸில் இருக்கவங்க நம்மலாம் பார்த்தோம்னா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கோல்டை வந்து எலக்ட்ரானிக்காக வாங்கிக்கிறது, லைக் இடிஎஃப் இல்லாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் மூலமாக வாங்குறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது மூலமாக வாங்கினீங்கன்னா இங்கே நமக்கு ஒரு பேக்கப் இன்சூரன்ஸும் இருக்குது. பத்தாததுக்கு நமக்கு இந்த மாதிரி பெரிய லெவலில் டேக்ஸஸும் கிடையாது. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட்.